பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் மாநில, தென்மண்டல, மாவட்ட, ஒன்றிய கிளைக்கழக உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு சமுதாய மீட்டிங்க்கு போகிறது பெரிய விஷயம். இவ்வளவு நாளாக நாம் பாடுபட்ட நம்மளுடைய உழைப்புக்கு கிடைக்க மரியாதை அது உங்களால் தான் கொடுக்க முடியும். நீங்கள் கூடுற கூட்டத்தை வச்சு தான் அது எப்படி வெளிப்படுது அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது, இந்த 2026 இந்த சட்டமன்ற தேர்தல் விழிப்புணர்வு கூட்டம் அப்படின்னு கன்னியாகுமரி மாவட்ட நிர்வாகிகள் ஒரு சரியான தலைப்பை கொடுத்து நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இங்கு பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்காக மட்டும் பேசுறது இல்லை, தென் தமிழகத்தில் உள்ள அனைத்து முக்குளத்து சமுதாயங்கள் மற்றும் அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்த்து பேசக்கூடிய வார்த்தைகள். ஏன்னா தேர்தல் அப்படின்னா அந்த கடைசி ஒரு 6 மாசத்துக்கு எல்லாரும் பீக்கில் இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நம்மளை கண்டுக்கிட மாட்டாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. நமக்கு வருடம் முழுவதும் 5 வருஷம்னா அந்த 5 வருஷத்துல 4.5 வருஷம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு எதுவும் இதுவரைக்கும் செய்யல. செய்யறது மட்டும் இல்ல, நம்மளை கண்டுக்கிடவும் மாட்டாங்க. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம தேடக்கூடியது யாரை தேடுதோம்? ஜாதி கட்சி தலைவர்களை தான் தேடுதோம். வேற யாரையும் நாம தேட மாட்டோம். ஏன் நீங்க ஓட்டு போட்ட எம்எல்ஏ எம்பி வீட்டு வாசல ஏன் நிக்க மாட்டீங்க? நாம இனிமே செய்ய வேண்டியதெல்லாம் அதுதான். ஒரு பிரச்சனை வருது, ஜாதி தலைவரை கூப்பிடுதோம். அதுக்கு முன்னாடி நம்ம சமுதாயம் எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்ந்து பிஎம்டி அமைப்புல இணைஞ்சு நாம முற்றுகை போராட்டம் நடத்துறதே ஒரு எம்எல்ஏ வீட்டை முற்றுகை போராட்டம் நடத்தணும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு அவன் போயிட்டு மொட்டை ஓட்டையும் வாங்கிட்டு போயிருந்தாங்க. ஆனா நாம நம்ம சமுதாய தலைவரை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன் அவர் நாங்க போன் போட்டோம் எடுக்கல வைக்கல இல்லைன்னா வர மாட்டேங்காங்க அப்படின்னு. நீங்க சமுதாயத்து பக்கம் இருக்கீங்களா? நீங்க சமுதாயத்து பக்கம் கரெக்டா இருந்தாதான் தலைவர் உங்க பக்கம் இருப்பாரு. ஆனா இதுவரைக்கும் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அப்படி எந்த ஒரு விஷயம் இல்லை. நீங்களே வராட்டாலும் கட்சி பொறுப்புல இருக்கக்கூடியவங்க எல்லாமே அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் அவன் முக்குளத்து சமுதாயமா இருந்தா குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் தான். அண்ணன் சொல்ற மாதிரி இப்ப எல்லா சமுதாயத்துக்கான தலைவர் அண்ணன் மாறிட்டு வராரு. நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் கிடையாது, அனைத்து சமுதாயத்துக்கான தலைவர். ரெண்டாவது, இந்த கவின் கொலை வழக்கு. இது எல்லா யூடியூப் சேனல் போற வர நாய் கூட நம்மள சூ அப்படின்ட்டு போகுது. இவங்க தேவர்னா இப்படித்தான் வெட்டுவாங்க, அதே கதையை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கேட்டா இன்னொன்னு சொல்லுவாங்க, எல்லாவனுக்கு ரத்தம் ஒண்ணுதான் அப்படிமா. ரத்தம் ஒண்ணுதானாலும் ஓ பாசிட்டிவ் தான் ஏற்ற முடியும். ஓ பாசிட்டிவ் தேவைப்படுறவனுக்கு ஏபி பாசிட்டிவ் ஏற்ற முடியுமா? ரத்தம் மாத்தி ஏத்தினா என்ன ஆகும்? இன்னும் நம்ம என்ன சொல்றோம்? பொம்பளை பிள்ளைகளை மட்டுமே தான் குறை சொல்றோம். பொம்பளை பிள்ளைய நீங்க மாற்று ஜாதி பிள்ளை பயங்களை காதலிக்காதீங்க அப்படின்னு. நாம முதல்ல அடுத்த ஜாதி பிள்ளைய லவ் பண்ணி கல்யாணம் முடிக்காதீங்க. அதுக்கு நீங்க தயாராகுங்க. நீ செஞ்சாலும் தப்பு தான், ஆம்பளை செஞ்சாலும் தப்பு தான். பொம்பளையில மட்டுமே குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆம்பளையுமே மாற்று ஜாதியில கல்யாணம் முடிக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு பொண்ணே இல்லையா? தேவமாரில பொண்ணே இல்லையானாக்க சமுதாய தலைவரே சில பேர் செஞ்சிருக்காங்க, மாற்று ஜாதியில கல்யாணம் முடிச்சுக்கிட்டு. அதுல அவன் சமுதாய தலைவர் வேற வராங்க. ஒரு இப்போ M130 ஒரு மரபணு இருக்கு. அந்த மரபணு கல்லர் சமுதாயத்தில் இருமாண்டி அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க. அவர் தான் முதல் மனிதருக்குரிய ஜீன். அப்ப ஏன் அது அந்த இது மாறாம இருக்கு? அவங்க கல்யாண முறைகளை கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இவங்க தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு கட்டமைப்புக்குள்ளே வராங்க. நாம யாரனாலும் கல்யாணம் முடிச்சா எப்படி செட் ஆகும்? ஒரு மர வகைகள்ல என்ன சொல்லுதான்? நாட்டு மரம் அப்படின்னா அதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, ஒட்டு மரத்துக்கு வேல்யூ இருக்கா? ஒட்டு மரம் நல்ல பெருசா தான் இருக்கும், நல்ல வீரியமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா அதுல ஏதாவது சத்து இருக்குமா? ஒரு மாங்காவே எடுங்களேன், இல்ல ஒரு கொய்யா மரமே எடுங்க. நாட்டு மரத்துக்கும் ஒட்டு மரத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒட்டு மரம் நிறைய காய்க்கும், ஆனா நாட்டு மரம் சிறுசா தான் இருக்கும், ஆனா அதுக்கு பவர் கூட. அதேதான் நீங்க தேவர் சமுதாயம்னா தேவர் சமுதாயமா இருங்க, நம்ம சமுதாயத்துக்குள்ள கல்யாணம் முடிங்க. பெண்கள்கிட்ட அண்ணன் நிறைய தடவை சொல்லுவாரு, நீங்க பெண்கள்கிட்ட பேசுங்க. அவங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டேங்க. அவங்ககிட்ட அவன் பேசும்போது எப்படி பேசுறான் தெரியுமா? வாங்க போங்க அப்படின்னு பேசுறான். அது இவங்களுக்கு பிடிச்சிருக்கு. உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்குன்னு ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கௌசல்யா சங்கர்கிட்ட மயங்கின விஷயமே அது ஒண்ணுதான். அந்த பையன் பொம்பளை என்ன சொல்றது, அவளை சேலையை சோப் போடுவான், சமையல் பண்ணுவான், வாங்க போங்கன்னு பேசுவான். இந்த ஒரே ஒரு 2-3 விஷயத்துல அட்ராக்ட் ஆகி அந்த பிள்ளை அவங்க கூட போயிருச்சு. அந்த கொலை வழக்குல 6 பேருக்கு தூக்கு தண்டனை போட்டாங்க. பிஎம்டி முதல்ல கையில எடுத்த பெரிய விஷயம் அதுதான், உடுமலைப்பேட்டை சங்கர் கொலை வழக்கு. யாருமே அதை கண்டுக்கல. 6 பேருக்கு தூக்கணும். அண்ணன் KN இசக்கிராஜா தூக்கமே வரல. இவ்வளவு பெரிய சமுதாயம், ஒரு 6 பேருக்கு தூக்குங்க, அவன் வேலையை பார்த்து போய்கிட்டு இருக்கான்.
அதுக்கு நம்ம எதாவது செய்யணும் அப்படின்னு நாங்கள் இறங்கி வேலை பார்க்கோம். அதில் நாங்கள் நல்ல தீர்ப்பும் வாங்கி கொடுத்தோம். அதுக்கு பெரிய அமௌண்ட் செலவழிக்க வேண்டியிருந்துச்சு. வக்கீல் ஃபீஸ் மட்டும் 7 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஆச்சு. 7 லட்சம் எங்களுக்கு தகுதியான அமௌண்ட்டா? யாருமே பெரிய பணக்காரங்க கிடையாது, எல்லாமே உங்களை மாதிரி ஆளுங்க தான். எல்லாருக்கும் மரண தண்டனையிலிருந்து ஆயுள் தண்டனையா மாற்றி கொடுத்தோம். அதுலேயும் ஒரு 3 பேருக்கு வந்து விடுதலை வாங்கி கொடுத்தோம். அதுதான் பிஎம்டி. அண்ணன் எல்லா மேடையிலையும் சொல்கிற ஒரே விஷயம், நாம் படிக்கணும், வேலைக்கு போகணும். நான் பாதியிலே விட்டுட்டேன் அந்த பெண்கள் மேட்ரு. அதாவது அவன் வந்து அப்படி உருகி பேசுகிறான். அதனால் அவங்க பக்கம் நம்ம வீட்டில் நம்ம வீட்டுக்காரரோ இல்லை அண்ணனோ தம்பியோ இந்த அளவுக்கு கேட்க மாட்டேங்காங்களே, பேச மாட்டேங்காங்களேன்னு அவங்க மனசு வந்து கொஞ்சம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று என்னென்னா, நம்ம ஆளுக பிள்ளைய நம்ம ஆளுக பையனை லவ் பண்ணால் அதுக்கு அலோவ் பண்ணுங்க. அது அலோவ் பண்ண மாட்டேங்கான். ஒரே தெருவில் இருந்து கடைசி வீட்டுக்காரன் வீட்டுக்கார பிள்ளைய லவ் பண்ணால் உடனே அரவணைத்துக்கிட்டு போயிருந்தான். அவன் அப்படின்னா என்ன செய்வா? அப்போ இங்கனக்குள்ளே லவ் பண்ண தானே பக்கத்து வீட்டுக்காரர் தெரியுது. நான் பஸ்ஸேறி போய் அடுத்து வேற ஊருக்காரன் லவ் பண்ணுவான். அதுதான் நடக்கு. ஒரே ஜாதிக்குள்ள போய் உடனே போய் வெட்டிடுதான், இல்லைன்னா அவன் வீட்டில் போய் சண்டை போடுதான். நீங்க செய்ய வேண்டியது என்னது? சொந்த ஜாதிக்குள்ள லவ் பண்ண அதுக்கு முதல்ல அலோவ் பண்ணுங்க. அப்படின்னா தான் பிள்ளை வேற யாரையும் போகாது. முதல்ல ஆம்பளை பையங்களுமே பிள்ளைகளை வந்து ரெஸ்பெக்டா பேசுங்க. நம்ம பிள்ளை தான், ஆனா சி போ தோ அப்படின்னு பேசக்கூடாது. வாங்கன்னு பேசுங்க, இல்லைன்னா வாமான்னு பேசுங்க. அப்ப நாம பேசுற விதத்துல தான் இருக்கு. எல்லாரும் படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்க. படிக்கவும் செய்யணும். அதுக்காண்டி உலக நடப்பு தெரியாமலோ இல்ல சமுதாய பிரச்சனையில தலையிடாமலோ இருந்தாலும் நீங்க எல்லாம் பெரிய கோடீஸ்வரனாவோ மேல இடத்துக்கோ போக போறது கிடையாது. உலக நடப்பு கண்டிப்பா தெரியணும், படிக்கவும் செய்யணும். ஒரு விஷயம் தப்பு நடந்தா அதை எதிர்த்து நிக்கவும் தெரியணும். ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தே வளர்க்கும் போதே ஏலே நல்லா படுறா, இந்த அவன் கூட சேராடா, இந்த இவன் கூட சேராடா, இப்படி வளர்த்து நீங்க என்னத்தை கண்டியா? ஒரு நாள் வந்து அவன் காலேஜுக்கு போகும்போது ஒட்டு மொத்தமா உங்களை விட்டு வெளியே போயிடுவான். அப்போ அங்க கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப், தண்ணி அடிச்சாலுமே எது செஞ்சாலுமே ஒரு என்ன சொல்றது, அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போயிடுவான். அப்ப ஆரம்பத்துல எல்லாரோடையும் பழக விடணும். ஆனா உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும் பிள்ளைகளை. அதை விடுத்துட்டு இவன் கூட சேராத, அவன் கூட சேராத, அங்க போகாத, இங்க போகாதங்க நீங்க எவ்வளவு நாள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும். நல்ல விஷயங்களை ஒவ்வொரு தடவையும் அவன் திருந்தி வரணும், போய் விடணும், அவனை கண்ட்ரோல் பண்ண தெரியணும். அப்படித்தான் நீங்க அவங்கள பிள்ளைகளை வளர்க்கணுமோ ஒழிய ஒட்டுமொத்தமா வீட்டுக்குள்ள அடைச்சு போட்டு வச்சுக்கிட்டு நீங்க வளர்த்தீங்கன்னா அவன் கண்டிப்பா கெட்டவனா தான் வருவான். நீங்க உங்க ஊர்லயே யாரனாலும் பாத்துக்கோங்க. அது மாதிரி சின்ன வயசுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் தப்பு நடக்கும் போது அதை எதிர்க்கவும் அதை தைரியமா தட்டி கேட்கவும் நம்ம பையங்களை வளர்க்கணும். அப்படின்னா தான் அவன் ஒரு இடத்துக்கு போனா கூட தன்னைத்தானே காப்பாத்திக்கிறதுக்கான திறமை அவனுக்கு வளரும், செல்ஃப் கான்பிடன்ஸ் இருக்கும். அதனால படிக்க வைங்க. அதிகாரி ஆகணும், அதிகாரி ஆகிற அளவுக்கு படிக்க வைக்கணும். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து நீங்க ஒரு விஷயத்தை ஊட்டி சொல்லி வளர்க்கணும். சும்மா நான் வந்து கிளாஸ் பாஸ் ஆனேன் அப்படிங்கிற படிப்பு கிடையாது. எல்லாரும் தான் படிப்பாங்க, எல்லாரும் தான் பாஸ் ஆவாங்க. ஆனா யாருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கோ அவன் மட்டும் தான் வேலைக்கு போக முடியும். எதுனாலும் ஒரு இன்டர்வியூ தான். அதனால நீங்க படிக்க வைக்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் இருக்கிற மாதிரி படிக்க வைங்க. வருகிற சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் யாரை கை காட்டுறாரோ அவருக்கு நீங்க ஓட்டு போடணும். அண்ணன் எந்த தொகுதியில் நின்னாலும் ஒட்டு மொத்தமா எல்லாரும் அந்த இடத்துல வந்து வேலை பார்க்கணும். அவங்ககிட்ட ஓட்டு வாங்குற அளவுக்கு நம்மளுடைய செய்கைகள் இருக்கணும். அந்த இடத்துல நாம போய் அவர் எந்த தொகுதியில் நின்னாலும் சரி, ஒரு தொகுதியில் நின்னாலும் சரி, அண்ணன் 2 தொகுதியில் நின்னாலும் சரி, அவர் அந்த முடிவை கண்டிப்பா சொல்லுவாரு. அப்போ தென் தமிழகத்தில் உள்ள எல்லாரும் நாம போய் அண்ணனுக்காண்டி வேலை பார்க்கணும். அண்ணனை சட்டமன்றத்துக்கு நாம நிச்சயம் அனுப்பணும். அண்ணனை சட்டமன்றத்துக்கு அனுப்புனா மட்டும்தான் நமக்கான குரல் வந்து சட்டமன்றத்தில் ஒலிக்கணும். சட்டமன்றத்தில் ஒலிக்கிறதுக்கு ஒரே நபர் அண்ணன் தேவர் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த குரலாக ஒலிக்கக்கூடிய ஒரே குரல் அண்ணன் குரலா தான் இருக்கும். அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் நல்ல கான்பிடன்ஸ் உள்ளவர். அண்ணன் வள்ளிக்கண்ண தேவர் சொன்ன மாதிரி நமக்கு கிடைச்ச அவர் மிக 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 பெரிய பொக்கிஷம். எல்லாரும் என்ன செய்தாங்க, ஒருத்தர் இறந்த பிறகு ஐயோ அவர் அப்படி இவர் இப்படின்னு இப்ப இந்த மதன் தேவரை போடுறாங்கல்ல, எல்லாரும் போட்டோ போட்டு அழைதான். அவர் இருக்கும்போது இவங்க யாரும் காப்பாத்தினா? ஒருத்தரும் காப்பாத்தல. அதே மாதிரி KN இசக்கிராஜா தேவர் இருக்கிற வரைக்கும் அவரை ஒவ்வொரு விஷயத்திலும் காப்பாற்ற வேண்டியது உங்களுடைய கடமை. கடமையை தவற விட்டுட்டு அடுத்து நீங்க புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால அண்ணன் KN இசக்கிராஜா தேவரை அவர் வீட்டுக்கு அரசியல்வாதி எல்லாம் வந்து காத்திருக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இப்ப மத்த கட்சி ஜாதி தலைவர் வீட்டில் அது நடந்துகிட்டு இருக்கு. அதை விட பல மடங்கு
அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அண்ணன் வீட்டு வாசல்ல இருக்கணும். அந்த வாசல்ல நிக்க வைக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. நீங்க தான் அதை செய்யணும், நீங்க தான் அதை செய்யணும். அண்ணன் எந்த இடத்துக்கு போனாலும் கூடுற கூட்டத்தை வச்சு தான் அண்ணனுக்கு மதிப்பு. அண்ணன் சொல்ற வார்த்தைக்கு எப்படி வெளியில அது ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் அண்ணனுக்கு மதிப்பு. அண்ணன் பேசுற ஆடியோவில் ஒரு விஷயம் சொல்லுதாருன்னா அதை மறு செகண்டே செய்யணும். நீங்க அதை செய்ய தவிர அவரோட பலம் வந்து குறைஞ்சது மாதிரி வெளியில பார்ப்பாங்க. அதனால ஒவ்வொரு வார்த்தையும் அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கான வார்த்தை, உங்களை மேம்படுத்தக்கூடிய வார்த்தை. என்னை பேச அனுமதித்த கன்னியாகுமரி நிர்வாக அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.